Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நாங்கள் இன்றைக்கி Farhani's Kitchenல ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சீனி சாம்பல் ஒன்று செய்கிற எப்படின்னு தான் பார்க்க போகிறேன். இந்த சீனி சாம்பலை செஞ்சு கொள்றதுக்கு நான் இன்றைக்கி வெங்காயம் எடுத்துக்கிறேன், கருவேப்பிலை, ரம்பு, புளி, கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கட்டல் கொச்சிக்காய், உப்பு, சீனி, மாசி இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இந்த சீனி சாம்பல் எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்ட மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். ஃபஸ்ட்டுக்கு சீனி சாம்பலை செஞ்சுக்கொள்ள தேவையான பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். பேன் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகி கொண்டு வரப்போக்கில் அதில் ரம்பை 2 துண்டும் கருவேப்பிலை கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டு அதை கொஞ்சம் சோட்டை பண்ணிக்கொள்ளணும். கருவேப்பிலையும் ரம்பையும் சோட்டை ஆகி கொண்டு வரப்போக்கில் அதுக்கு ஏலக்காய் 3 எடுத்து அதையும் கொஞ்சம் தட்டி போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு கிராம்பு 2-3 போட்டுக்கொள்கிறேன். கருவேப்பட்டை 2 துண்டும் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு 2 நிமிஷம் சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ரொம்ப கருவேப்பட்டெல்லாம் நல்லா இப்படி சோட்டையாகி கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் வெங்காயம் 5-6 காய் எடுத்து அதையும் இப்படி மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டு எங்களோட வெங்காயத்தையும் கொஞ்சம் லைட்டாக சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு போட போக்கில் பார்த்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம்க்கு லைட்டாக சோட்டையாகி கொண்டு வரக்காட்டி நான் கோப்பை ஒன்றுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்து அதுக்கு புளி கொஞ்சமும் இப்படி எடுத்து அந்த புளியை நான் அந்த தண்ணியில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த புளி தண்ணி கொஞ்சம் திக்காக செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு விலங்கு தைக்கும் கொஞ்சம் திக்காக நான் இப்படி புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் புளி தண்ணியை செஞ்சு கொள்ளணும். நான் புளி தண்ணியை எப்படி கரைச்சிட்டு இதில் இருக்கிற புளிக்கொட்டை எல்லாத்தையும் வீசிட்டு இப்போ வாங்க எங்கள்கிட்ட இந்த வெங்காயத்துக்கும் சோட்டை பண்ணிக்கொள்வோம். வெங்காயம் இப்படி கொஞ்சம் நல்லா வசங்கி கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் மாசித்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கட்டர் கொச்சிக்காய் 1.5 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் கொச்சிக்காய் போட போக்கில் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொச்சிக்காவையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயமுக்கும் வசங்கி கொண்டு வரப்போக்கில் இதுக்கே நான் கரைச்சி வச்சுக்கொண்டு புளியையும் அதிலே ஊற்றிக்கொள்கிறேன். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சீனியையும் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். வெங்காயம் சீனியெல்லாம் ஒன்றுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரதுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். மூணு நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட சீனி சாம்பல் இப்படி இருக்குது. நான் இப்போ இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கும் எங்களோட சீனி சாம்பலில் வெங்காயமெல்லாம் நல்லா வசங்கி நல்லா கலரும் வந்திருக்குது. எங்களுக்கு இப்போ இந்த அளவு போதும். நான் இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபர்ஹானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சீனி சாம்பல். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
உங்களுக்கும் எங்களோட இந்த சீனி சாம்பார் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபியை உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.